நாம இந்த வீடியோல 2 வருடம் கழித்து அஜித் அவர்களுக்கு மிகுந்த எதிர்பார்ப்பில் வெளிவந்த விடாமுயற்சி படத்தின் விமர்சனத்தையும் அத்தோட முதல் நாள் கலெக்ஷனையும் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஜித் த்ரிஷா இருவரும் பார்த்த உடனே காதல் வயப்படுறாங்க. 3 வருட காதலுக்கு பிறகு திருமணம் செய்கிறாங்க. இடையில் த்ரிஷா அஜித் இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. இதனால் பிரச்சனை பெரிதாகி விவாகரத்து செய்யும் அளவிற்கு பிரச்சனை பெரிதாக ஹீரோயின் எனக்கு விவாகரத்து வேணும்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ ஒரு பொருள் நம்ம வீட்டில் கெட்டு போச்சுன்னா சரி பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லி அந்த விவாகரத்துக்கு சம்மதம் தெரிவிக்காமல் அட்வைஸ் பண்ண, ஹீரோயின் நான் என் அப்பா வீட்டுக்கு போகணும்னு சொல்ல, ஹீரோ நானே உன்னை கூட்டிட்டு போய் விட்டுறேன்னு சொல்ல கார்ல கிளம்புறாங்க. போயிட்டு இருக்கப்ப குறுக்க ஒரு கார் வர ஹீரோ சடனா பிரேக் அடிக்கிறாரு. ஆப்போசிட்ல வர்ற காரும் பிரேக் அடிக்க அந்த கார்ல இருந்தவங்க ஒரு தப்பான செய்தியை காமிச்சிட்டு போக அதை கண்டுகொள்ளாத ஹீரோ பெட்ரோல் பங்க்கு போய் பெட்ரோல் அடிக்கிறாரு. அந்த கேப்ல ஹீரோயின் லைட்டா ஷாப்பிங் பண்றாங்க. அப்ப அங்க தமிழ்காரங்கள்ல நீங்க அப்படின்னு ஹீரோயின்கிட்ட ஒரு தமிழ் கப்புள்ஸ் அறிமுகமாகறாங்க. அவங்க ஒரு வழியையும் சொல்றாங்க. அப்புறம் கிளம்பி போயிட்டு இருக்கப்ப கார் இடையில் பிரேக் டவுன் ஆகுது. ஹீரோயின் மீட் பண்ண அந்த தமிழ் கப்புள்ஸ் வர்றாங்க ஒரு ட்ரக்ல. உடனே ஹீரோயினை மட்டும் அந்த ட்ரக்ல ஏற்றி விடுறாரு ஹீரோ. அப்போ ஒரு வழியா காரை சரி பண்ணிட்டு ஹீரோயினை இறக்கி விட சொன்ன இடத்தில் ஹீரோயினை போய் பார்க்குறாரு. அங்க ஹீரோயின் இல்லை. அதை பார்த்த ஹீரோ ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாரு. அந்த ஊர் மொழியும் தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு. அப்பவும் அவரால் ஹீரோயினை கண்டுபிடிக்க முடியல. மறுபடியும் ட்ரக்கை ஓட்டி வந்த ரக்ஷித்தை பார்க்குறாரு. அவர் தெரியாத மாதிரி பேசுறாரு. அத்தோட கூட வந்த தீபிகா ஹீரோ கிட்ட ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாங்க. அது உண்மையா ஹீரோயினை காப்பாற்றினாரா ஹீரோ என்பதை ட்விஸ்ட் அண்ட் டர்னோட ஹாலிவுட் ஸ்டைல்ல மகிழ் திருமேனி சொல்லியிருக்காரு. ஹீரோ அஜித்குமார் அவர்கள் பெரிய மாஸ் ஹீரோக்களில் ஒருவர். இந்த மாதிரி பெரிய மாஸ் இல்லாத பக்கா கிளாஸான மூவியை தேர்ந்தெடுத்து நடிச்சது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. அவரோட கிளாஸான ஆக்டிங் சூப்பர். அதே மாதிரி மகிழ் திருமேனி இந்த கதையை அதற்கு தகுந்தாற்போல் இயக்கி கிளாஸ் ஆடியன்ஸை கவர்ந்தாலும் மாஸ் ஆடியன்ஸுக்கு தேவையான மாசையும் விறுவிறுப்பையும் கூட்ட தவறியுள்ளார். ஹீரோ வில்லன்னு பிளாஷ்பேக் ஸ்டோரியில் இன்னும் சுவாரஸ்யத்தையும் விறுவிறுப்பையும் கூட்டியிருக்கலாம். அனிருத் மியூசிக் ஸ்டார்டிங்ல சரியில்லை என விமர்சனம் வந்தாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூலம் படத்தின் பேக்போனா செயல்பட்டிருக்காரு. பத்திகிச்சு சாங் அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட். வில்லனா வரும் அர்ஜுன் அவர்களின் மேனரிசமும் பக்கா. ஹீரோயின் த்ரிஷா கொஞ்ச நேரம் தான் வர்றாங்க. இருந்தாலும் அவங்க கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ரெஜினா ஆரோவ் கேங் என அவர்களின் நடிப்பில் மிரட்டலை காட்டியிருக்காங்க. மறைமுகமா இன்னொரு ஹீரோ ஓம் பிரகாஷ் அஜர்பைஜான் ஆள் இல்லாத மணல்மேடு ரோடு என அவ்வளவு அழகா காமிச்சிருக்காரு ஓம் பிரகாஷ். அவர் அனைவரின் பாராட்டையும் பெறாரு. மொத்தத்தில் விடாமுயற்சி. விறுவிறுப்பு கொஞ்சம் குறைவதால் முயற்சி. இந்த படத்தின் ஓப்பனிங் சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனும் சூப்பராகவே வந்திருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை பார்த்துடலாம். தமிழில் 27 கோடியே 23 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 66 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 4 கோடியே 71 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 67 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 61 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 18 கோடியே 78 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 53 கோடியே 66 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. தமிழில் உண்மையாலுமே சூப்பர் கலெக்ஷன். அதே மாதிரி கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பெரிய லெவலில் கலெக்ஷன் இல்லை. கர்நாடகாவில் கலெக்ஷன் சூப்பராகவே இருக்கு. மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் சூப்பராக இருக்கு. அஜித் அவர்களுக்கு இதுவரைக்கும் வலிமை பட ஓப்பனிங் வசூல் தான் முதலிடத்தில் இருக்கு. அதை வேர்ல்டு வைடு கலெக்ஷன்ல பீட் செய்தாலும் தமிழ்நாடு ஓப்பனிங் டே கலெக்ஷன்ல முறியடிக்க தவறியது விடாமுயற்சி. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேன்கவ் சேனலை.